Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சவங்க மீண்டும் கூடியிருக்கிறாங்க. முதல் கட்டமா அதை எப்படி பாக்குறீங்க? அவர்கள் எப்பொழுது பிரிந்தார்கள்? பிரியவே இல்லையே. அவங்க பிரிந்ததற்கான காரணம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கடந்த காலத்துல வக்ஃபு வாரியம் சட்டம் திருத்தம் கொண்டு வந்த காரணத்தால் பிரிந்தோம் என்று சொன்னார்களா? குடியுரிமை திருத்த சட்டத்தால் பிரிந்தோம் என்று சொன்னார்களா? சிறுபான்மை மக்களுக்கு பாஜக அரசுடைய மக்கள் விரோத போக்கை கண்டித்து விலகணும் என்று சொன்னார்களா? அதனால அவங்க பிரியவே இல்லை. அதனால அவங்க சேர்ந்தேதான் இருக்கிறார்கள். மறைந்த புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக தமிழ்நாட்டின் ஆட்சி அடகு வைத்தார்கள். இப்பொழுது கட்சியை விற்பனை செய்து விட்டார்கள். ஆகவே பாஜகவிலிருந்து அவர்கள் எந்த வகையிலும் பிரியவில்லை. தாங்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை ஊழல் செய்து மறைப்பதற்காக பாஜகவுடன் தொடர்ந்து அவருடைய கூட்டணியிலே தான் இருக்கிறார்கள். பிரிவது போல் நடித்தார்களே தவிர உண்மையிலே பிரியவில்லை. ஏன்னா அவங்களுடைய குடும்பி பூரா அங்க இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப எடப்பாடி மகனுடைய அந்நிய செலவாணி இந்த விமானம் வாங்குவதில் அவருடைய சம்பந்தி உறவினர் ராமலிங்கம் 7.5 கோடி மாட்டிருச்சு. இதெல்லாம் அமித்ஷா கையில வந்துருச்சு. மகன் சிறைக்கு போறதை, மகன் மீது வழக்கு பாவதை தடுப்பதற்காக மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை அமித்ஷா கிட்ட போய் டெல்லியில உட்கார்ந்து விற்பனை பத்திரத்துல சேல் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு வந்தாதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எங்களை போன்றவர்கள் உணர்கிறோம். கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் பேசினப்ப இது கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதனால அமித்ஷா அன்னைக்கு பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறார். நீங்க டெல்லியில போய் உங்க சந்திச்சாங்களே, அன்னைக்கே அவரு தன்னுடைய ட்விட்டர்ல என்ன போட்டிருந்தாரு? என்டிஏ கூட்டணி, அதாவது அவங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் 2026. அவன் எடப்பாடி சந்தித்தருடைய அந்த விஷயத்தை சொல்லும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படிதான் சொல்லியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் பேசும்போதும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். நீங்க நெறியாளர் அவரு அமித்ஷாவுடைய பேட்டி கொடுக்கும் போது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை, ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிற மாதிரி, ஒரு மாநாட்டுக்கு தலைமை தாங்கிற மாதிரி, சட்டசபைக்கு சபாநாயகர் தலைமை தாங்கிற மாதிரி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை முதல்வர் வேட்பாளர் கூட சொல்லல. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொன்னாரு? மினிமம் ப்ரோக்ராம். இந்த எங்கேயாவது உலகத்துல எந்த கட்சியாவது கூட்டணிக்கு மினிமம் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்களா? குறைந்தபட்ச செயல் திட்டம் கூட்டணியில திமுக பாஜக கூட்டணி வைத்தது வாஜ்பாய் காலத்துல. குறைந்தபட்ச செயல் திட்டம் மினிமம் ப்ரோக்ராம் கலைஞர் போட்டாரு. ராமர் கோயில கட்டக்கூடாது, பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, காஷ்மீர்ல 370 அமுல்படுத்தக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பு அற்ற சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்று கலைஞர் போட்டார். அந்த கூட்டணியில் இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடக்கல. இதுதான் கூட்டணி. அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை சொல்லும் பொழுது இந்த வக்ஃப் மசோதா வந்தப்ப 4 பேர் நாங்க எதிர்த்து தான் வாக்களிச்சோம், எப்பவுமே சிறுபான்மையினருக்கு நாங்க பக்கபலமா இருப்போம், அதிமுக பக்கபலமா இருக்கும், அவங்க நலனை நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு தானே சொல்றாங்க. குடியுரிமை திருத்த சட்டம் நீங்க நினைச்சுதான் வந்திருக்காது. நீங்க வாக்களிச்சனால குடியுரிமை திருத்த சட்டமே வந்துச்சு நாடாளுமன்றத்துல. இப்ப ஏமாற்று வேலை. நீங்க அமித்ஷா பேட்டி கொடுக்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண தலைவர் மாதிரி காட்சி அளித்தாரா? அவர் 2 பக்கமும் செயினை போட்டு அவர் கட்டி உட்கார்ந்தது மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. அவ்வளவு ஒரு அவமானத்தை எடப்பாடி சந்தித்தார். அவர் அவமானத்தை சந்திச்சதுனாலதான் தமிழ்நாட்டில் அதிமுக தொண்டர்கள் வெக்கி தலைகுனிறார்கள். எங்கேயாவது அதிமுக அந்த கூட்டணியை வரவேற்று பட்டாசு வெடித்தார்களா? இனிப்பு வழங்கினார்களா? எங்கேயாவது வரவேற்பு இருக்கா தொண்டர்கள் மத்தியில? அந்த கூட்டணியில அமித்ஷா பேட்டி கொடுக்கும் போது ஒரு வார்த்தை KP முனுசாமி இருக்காரு, கட்சியின் துணை பொதுச் செயலாளர். நரசிம்மராவ் சிரிச்சதுக்கு சிரிக்க மாட்டாரு, அதே மாதிரிதான் அவர் இருப்பாரு. அதிமுக சிரிக்காதவர் நரசிம்மராவ் தம்பி மாதிரி கட்சிக்காரனை கோவிப்பாரு. ஏன் அமித்ஷா மைக்கு வாங்கி ஒரு நிமிஷம் நாங்க எடப்பாடி தலைமையிலான அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லிருக்கலாம்ல முனுசாமி? 4 நாள் கழிச்சு தூங்கி எந்திரிச்சு பத்திரிகையில எங்களை மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு பின்னாடி இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்ல
எங்க தலைமையில தான் கூட்டணி அது மட்டும் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு இப்ப சொல்றாரு. இதை அமித்ஷா சொல்ல முடியுமா? வைக்க முடியுமா? எடப்பாடினால தொண்டர்களுக்கு உறுதியை அமித்ஷா மீண்டும் வழங்க முடியுமா? டெல்லிக்கு சென்று நீங்க தப்பா சொல்லிட்டீங்க செய்தியாளர்கிட்ட, நாங்க இப்பதான் தூங்கி எந்திரிச்சு பார்த்தோம், தொண்டர்கள்லாம் எங்களை வரட்டுறான், அதனால அமித்ஷா நீங்க மறுபடியும் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், அவர் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி எடப்பாடி அமித்ஷாவை மீண்டும் வலியுறுத்தி அறிவிக்க முடியுமா? இதான் தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. தொண்டர்கள் ஏமாறல. ஏன் இவ்வளவு வேகமாக டெல்லிக்கு போனதே மர்மமான முறையில் போனாரு. ஒரு பொதுச் செயலாளர் இன்று டெல்லி செல்கிறார், இன்று அமித்ஷாவை சந்திக்கிறார், இன்று அதிமுக கூட்டணி குறித்து பிஜேபியுடன் பேசுகிறார். அறிவிக்க வேண்டியதானே? டெல்லியில ஒரு திருடர் மாதிரி போய் விமானத்தில் இறங்கி நிருபர்கள்லாம் பிடித்ததுக்கு பின்னாடி இல்ல நான் என்னுடைய அலுவலகத்தை எங்களுடைய அதிமுக நாடாளுமன்ற அலுவலகத்தை புதிய அலுவலகத்தை பார்க்க வந்தேன், சுத்தி பார்க்க வந்தேன்றாரு. மர்மமா போய் சந்திக்கிறாரு. அதிமுக புரோட்டோகால்ல நீங்க பாத்தீங்கன்னா அவைத்தலைவர் அதாவது செயற்குழு பொதுக்குழுவை கூட்ட முடியினாலும் நிர்வாக குழுவை கூட்டணும். நிர்வாக குழு என்ன? அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், பொதுச்செயலாளர் எடப்பாடி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அடுத்து துணை பொதுச்செயலாளர் நத்த விஸ்வநாதன், அவர் தான் சீனியர். அதற்கு அடுத்து முண்டுசாமி, அதற்கு அடுத்துதான் தலைமை நிலை செயலர் வேலுமணி வரணும். அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேனுக்கு தெரியல, திண்டுக்கல் சீனிவாசனுக்கு தெரியல, சட்டமன்றத்தில் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த நிலைமையில யாருக்கும் தெரியாம போய் டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட கூட்டணியை பேச்சுவார்த்தை நடத்திட்டு சென்னையிலையும் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் சென்னையில இருக்கிறாரு. அவருக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம போய் எஸ்பி வேலுமணியை மட்டும் கூட்டு போய் முனுசாமி மட்டும் கூட்டு போய் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட வேண்டிய அவசியம் என்னன்னு அதிமுக தொண்டர்களும் நாட்டு மக்களும் கேட்கிறாங்க. என்ன அவசியம்? அமித்ஷா பேசும்போது தமிழ்நாட்டுல கலைஞர் இருந்திருக்கிறாரு, எம்ஜிஆர் இருந்திருக்கிறாருங்க, அம்மா ஜெயலலிதா இருந்திருக்காங்க. இப்படி யாராவது ஒரு தேசிய கட்சி தலைவர் இந்திரா காந்தி காலத்திலே கூட்டணி இருந்திருக்கு, வாஜ்பாய் காலத்துல இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு தலைவர் எம்ஜிஆரவோ அம்மாவோ கலைஞரோ பேச விடாம அவங்க மட்டும் கூட்டணி அறிவிச்சுட்டு போயிருக்க வரலாறு இருக்கா? எவ்வளவு பெரிய அவமானம்! அதிமுக தொண்டர்களை விற்பனை செய்து விட்டார். அதனால கூட்டணி ஆட்சி என்பதை அமித்ஷா கூப்பிட்டு முடிவெடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, 120 சீட்டு தான் உங்களுக்கு, அதுலயும் நாங்க சொல்ற ஆளுக்கு தான் எம்எல்ஏ சீட் நீ கொடுக்கணும். இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டு இதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாம, ஏன் எடப்பாடினால ஒரு பொதுச் செயலாளர் மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டில் பாஜக கட்சி எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் பாஜக கட்சியே இல்லையே, ஒரு டெல்லிக்கார கட்சி, பிராமணருக்கான கட்சி. அந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக இன்னைக்கு வலுவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 75 சீட்டு நீங்க பிடிச்சிருக்கீங்க. அம்மா இல்லாம எம்ஜிஆர் இல்லாம எடப்பாடி தலைமையில 75 சட்டமன்ற உறுப்பினர் பிடிச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய கட்சி போய் அமித்ஷா கிட்ட ஒரு வார்த்தை கூட உங்களால பேசி இது அதிமுக தலைமையிலான கூட்டணி உங்களால அறிவிக்க முடியலையே. காரணம் என்ன? சுயநலம். மகனை காப்பாற்றுவதற்காக, அந்நிய செலவாணி வழக்கில் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை விற்பனை பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு எடப்பாடி. மக்கள் மன்னிக்க மாட்டார்கள், அதிமுக தொண்டன் மன்னிக்க மாட்டார். இது எங்க கட்சி, நாங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்போம். இந்த நாங்க கூட்டணி வைக்கிறதுனால உங்களுக்கு ஏன் எரிச்சல் ஏற்படுது? இதெல்லாம் பயம். இந்த நாங்க கூட்டணி வச்சதுனால உங்களுக்கு எல்லாம் பயம் ஏற்பட்டிருக்கு. திமுக பயத்தால பேசுது, பேச வைக்குது அப்படிங்கிறாங்க. திமுக எதுக்கு பயப்படுது? நல்லதா போச்சு. திமுகவுக்கு என்னைக்கு அமித்ஷா தமிழ்நாட்டில் உட்கார்ந்து எடப்பாடிய விலங்கு போட்டு உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சு பேட்டி கொடுத்துட்டு போனாரோ, அன்னைக்கு எப்ப தேர்தல் நடந்தாலும் பேங்க்ல பணம் போட்டு வைக்கிற மாதிரி 234 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழக மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 30,000 ஓட்டு விழுந்துருச்சு. இப்ப ஒரு இஸ்லாமியர் போட மாட்டாங்க, ஒரு கிறிஸ்துவர் போட மாட்டான், ஒரு பட்டியல் சாதி உறுப்பினர் போட மாட்டாங்க. மதச்சார்பற்ற தன்மையை விரும்பக்கூடிய அனைத்து முற்போக்கு சக்திய வாக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் திமுக கூட்டணிக்கு. அமித்ஷா எடப்பாடி சென்னை பத்திரிகையாளர் சந்திக்கு பின்னாடி ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குகள் 30,000 விழுந்துருச்சு. திமுகவுக்கு அருமையான சாதகத்தை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது போக கூட்டணி இருக்கு, திமுக வாக்கு வங்கி இருக்கு. அதனால
200 தொகுதி என்று நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறார். திமுக அணி வெற்றி பெறும். எங்களை போன்ற ஒரு 40-45 நாளாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறான். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எடப்பாடி அமித்ஷாவுடைய நடவடிக்கையால் மாபெரும் வெற்றியை அள்ளித்தர தந்திருக்கீங்க. அதனால எதுக்கு பயப்படுறாரு? அதனால அவர் பயம் அவசியம் இல்ல. இவர் தான் பயந்து போயிருக்கிறாரு. ஓபிஎஸ் கட்சியில சேரு, சசிகலாவை சேரு, டிடிவியை சேரு, அதுக்கு என்ன பதில்? அமித்ஷா பேசும்போது அதிமுக உட்கட்சி விவகாரம்ல தலையிடாது பாஜகன்னு சொல்றாரு. அதிமுக உட்கட்சி விவகாரத்துல தலையிட போய் தானே பிரிச்சு வச்சிருக்குது. யாரு உங்களை பூரா பிரிச்சிருக்கு? யாரு? ஓபிஎஸ் எந்த கூட்டணியில் இருக்காரு? இப்ப டிடிவி தினகரன் நான் இப்பயும் மோடிய வலுவா உருவாக்குவேன், மோடிக்கு வலுவா இருப்பேன்னு சொல்றாரு. அவர் அந்த கூட்டணியில் தானே இருக்காரு. வெளியே ஒண்ணு பேசுறது, உள்ளூர் நடக்கிறது. ஓபிஎஸ் முழுமையா பாஜக நம்பி இருந்தாரு. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டாரு. இப்ப டிடிவி அந்த பாஜக கூட்டணி தான் வரணும், அந்த கூட்டணியில எல்லாம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர். இப்ப அமித்ஷா இந்த மாதிரி சொல்றாரு, அதிமுக உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம், அப்படி நாங்க எப்பவும் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றப்ப ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க இந்த தேர்தல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது அவங்க அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், ஓரணியில் திரள வேண்டும் அவங்க கோரிக்கை வச்சாங்க. யார்கிட்ட வச்சாங்க? அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் வச்சாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் நிக்க வச்சு ரெட்டலை எதிர்த்து நிக்க வச்சுட்டாங்க. டிடிவியை தேனியில் நிக்க வச்சாங்க. சசிகலா வெயிட் பண்ணுங்கன்னு வச்சிருந்தாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டா, எடப்பாடிய கையில் எடுத்தா போதும், எடப்பாடி பின்னாடி தான் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. பாஜக கட்சியை பொறுத்தளவுக்கு இந்தியாவில கூட்டணி சேர்ந்து யாராவது உருப்பிட்டு இருக்காங்களா? யாருக்காவது நன்றியோடு நடந்திருக்காங்களா? மராட்டியத்துல சரத் பவார் கட்சியை உடைச்சாங்க, சிவசேனா உடைச்சாங்க. உடைக்கும் போது முதலமைச்சர் கொடுத்தாங்க. இன்றைக்கு அவங்க தோல்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு பின்னாடி துணை முதல்வர் அதிகாரம் இல்லாத பதவி. பீகார்ல அதே நிலவரம் தான். அதை போன்றுதான் அங்க வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு 3 மாநிலங்கள்ல பண்ணிருக்காங்க. நன்றியே இல்லை. இவங்க ஓபிஎஸ் நன்றியோடு நடந்துக்குருவாரு, டிடிவி இவங்க நடந்துக்குருவாங்கன்னு நினைக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல கால் உண்டுன்னு கை உண்டுன்னு, அது ஒரு தலையிலா முண்டம். பிஜேபி தமிழ்நாட்டுல காலும் கிடையாது கையும் கிடையாது, எப்படியாவது வரணும்னு நினைக்கிறாங்க. இங்க யாரு தயவுல வர முடியாது. தமிழ்நாட்டுல ஒரு பெரியார் மண் என்பதுல அழுத்தம் திருத்தமா இருக்கும். இப்ப டிடிவியை பொறுத்தளவுல அவருக்கு என்னன்னு கேட்டா, அவர் அந்நிய செலவாணி வழக்குல இருக்காரு. அதுல நீ தப்பிச்சுக்க, என் கூட கூட்டணியில் இருக்கிறனால தப்பிச்சுக்க, அவ்வளவுதான். நாங்க உன்னை கட்சியில சேருவையில முரண்டு பிடிச்சார எடப்பாடி ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில ஒத்துக்கிட்டாரு 10 அமைச்சர்கள். நீங்க கூட்டணி மந்திரி சபையில அவங்க உள்ள பேசிக்கிட்ட விஷயம், அமித்ஷாவும் எடப்பாடியும் கூட்டணி மந்திரி சபையில 10 அமைச்சர்கள். பாஜகவுக்கு 120 சீட்டு, 114 சீட்டு பிஜேபி கூட்டணிக்கு. நீங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு டிடிவியை சேர்ப்பேன், ஓபிஎஸ் சேர்ப்பேன், சசிகலா சேர்க்கன்னு சொல்லாதீங்க. கடைசி நேரத்தில் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்கன்னு ஒரு ரகசிய உடன்பாடு அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கு. அதை வெளியே சொல்லக்கூடாது. கட்சியை நிச்சயமா சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஓபிஎஸ் பொறுத்தளவுல அவருடைய சட்ட நடவடிக்கையில், அவருடைய ஊழல் நடவடிக்கையில் அனைத்தையும் பிஜேபி கையில பிடிச்சுக்கிடுச்சு. ஏற்கனவே மணல் ரெட்டி டைரியை சிக்கினதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சசிகலாவுக்கு அதே மாதிரி வழக்குகள் இருக்கு. நீங்க எல்லாம் சுதந்திரமா வெளியே நடமாட வைக்கிறது பாஜக. இவ்வளவுதான் உங்களுக்கு நாங்க பண்ண முடியும். தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவோம். நாங்க உங்களுக்காக எடப்பாடியை பயக்க முடியாது. இதான் பாஜக ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சசிகலாவுக்கும் காட்டக்கூடிய நன்றி கடன். ஏன்னா இவ்வளவு கொடுமைக்கும் காரணம் சசிகலா தான். சிறைக்கு போகும்போது நன்றி உள்ள மனிதனை தேடி கண்டுபிடிச்சு, எப்படிதான் இந்த அம்மா கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, நன்றியின் விசுவாசத்துக்குரிய மனிதன் எடப்பாடியை கண்டுபிடிச்சு இந்த பொறுப்பை கொடுத்துட்டு போனதுனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கலை. அதனால இன்னைக்கு அவங்க நிலைமை என்னன்னா, அவங்க அமைதியா இருக்காங்க பாருங்க. இந்த வாய் பேச முடியாதவங்க கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாது. அது மாதிரி சசிகலா என்ன பண்ணாங்க, ஒருங்கிணைப்போம். இப்ப இவ்வளவு பெரிய கூட்டணியை அமித்ஷா ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. எடப்பாடி தைரியமா யாரையும் கட்சியில சேர்க்க மாட்டேன்னு மீண்டும் சொல்றாரு. இப்ப சசிகலா இது சம்பந்தமா வாய் திறக்கிறாங்களா? ஏன் திறக்கல? ஏன் டிடிவி வாய் திறக்கல? வாய் திறக்கிறாரு. என்ன திறக்கிறாரு? நாங்க இந்த கூட்டணியில் இருக்கு, இப்பதான் எடப்பாடி ஒட்டிக்கிட்டாரு. சரி, நான் என்ன கேட்கிறேன், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி 3 பேரும் நாளைக்கு இந்த கூட்டணியில் இருந்து
எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவோம் சொல்லி முழங்கி வாக்கு கேட்டு வந்தா மக்கள் உங்களுக்கு ஒத்துக்குருவானா? அதிமுக தொண்டை ஒத்துக்குருவானா? எச்சரிக்கை திப்புற மாட்டானா? இப்படி ஒரு மனிதங்களாப்பா? 4 பேரும் சண்டை போட்டீங்க, இப்ப கட்சியிலையும் சேர்க்க மாட்டேன்றார் எடப்பாடி. நீங்க பிஜேபி நம்பி போய் உங்க அழிக்கிறவனை நம்பி போய் உங்களை அழிச்சுட்டான் பிஜேபி, ரெட்டலையை முடக்குனது பிஜேபி. இவங்க எல்லாம் கடைசிக்கு திமுக தீய சக்தி, பாஜக தீய சக்தியா, திமுக தீய சக்தியா? இப்ப நடக்கக்கூடிய போர் இந்தியாவில 2 போர் தான். மானம் உள்ளவனுக்கும் சுயமரியாதைக்காரனுக்கும் சுயமரியாதை இல்லாதவனுக்கும், திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும், காவிக்கும் கருப்பு சித்தாந்தத்துக்கும். இப்ப நம்ம எங்க நிக்கிறன்ற கட்டத்துல இருக்கிறோம். இப்ப திமுக தீய சக்தின்னு சொல்ற வசனம் எடுபடாது. உங்க சுயநல போக்குக்காக எடப்பாடி பழனிசாமி தன் மகனை காப்பாற்றுவதற்காக அண்ணா திமுகவை கொண்டு போய் எடப்பாடி அமித்ஷா வித்திருக்காரு. சசிகலா அவர்கள் தன் வழக்கிலிருந்து தன்னை காப்பதற்காக இன்றைக்கு திமுகவை எதிர்க்கிறார். டிடிவி அந்நிய செலவாணி வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவை எதிர்க்கிறார். பாஜகவோட திமுக எந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணுது? நீட்டு தேர்வுலையா? பணம் கொடுக்கறது இல்லையா? மாநில உரிமைகளுக்காக இன்றைக்கு இந்தியாவிலே போராடக்கூடிய இயக்கமாக திமுக இருக்குது. ஏன் திமுக ஒழிக்கிற கருத்தை அவங்க சொல்ல முடியுமா? நீங்க 4 பேரும் ஊழல் செய்து மறைப்பதற்காக சண்டையிட்டு இந்த கட்சியை சின்னாபின்னமாக்கி இதுல குளிர்காயுது பாஜக. தொண்டர்கள் கூட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்ப தொண்டர்கள் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுகவை பிஜேபி சுக்குநூறாக்குறான். எம்ஜிஆரால் இந்த அம்மா ஜெயலலிதாவால் கட்டி காக்கப்பட்ட அண்ணா திமுக கட்சி ரெட்டலையை கருக வைக்க பார்க்கிறான். இவன் கூட அவங்க போய் கூட்டு சேரலாமா? அழிக்க வேண்டிய சக்தி பிஜேபி, தீய சக்தி பிஜேபி, மதவாத சக்தி பிஜேபி. அதிமுகவை ஒழித்து அதன் மூலம் தாமரையை மலர வைக்க நினைக்கிறான். ஆகவே நான் பிஜேபி ஒழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இன்றைக்கு வீறு கொண்டு எழுந்திருக்கிறான். இது தெரியாம உங்களுக்கு வேற வழி இல்லை. அளவுக்கு மீறி சொத்து, அளவுக்கு மீறி ஊழல், அளவுக்கு மீறி லஞ்சம், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக புரட்சி தலைவரால் சாமானிய மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மாபெரும் அதிமுகவை இன்றைக்கு பிஜேபி காலடியில கொடுத்து சின்னாபனமாகிட்டு இருக்கிறார்கள். பாஜக மாநில புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அவர் சீமான் பாஜக கூட்டணிக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சீமான் அங்கதானே இருக்காரு. அவர் தனிச்சு நிக்கிறதா வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டு வராரு. இல்ல, RSS கீழே 32 அமைப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல 2 அமைப்பு கூட இருக்கு RSSக்கு. ஒண்ணு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி, விஜய் தலைமையிலான தாவேகா. சீமான் எங்க அவங்களோட பிரிஞ்சிருக்காரு. ரஜினிகாந்தை சந்திச்சு முன்னாடி சொல்லிட்டாரு, சங்கி என்றால் சகா. மோடி உலகம் முழுவதும் தமிழை பரப்புகிறார். அதனால சீமான் அங்க இருக்கிறாரு. அங்கேயே இருக்கிறவரை போய் எதுக்கு கூப்பிடுறாரு? பாஜக முன்னாள் மாநில தலைவர் அவரு பதவி பறிக்கணும் அப்படின்லாம் பல பேர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பவர்கள்லாம் வந்துட்டு இருந்தது. பாஜக முன்னாள் மாநில தலைவருக்கு என்ன வாய்ப்பு வழங்க போகுது ஒன்றிய அரசு, டெல்லியில் இருக்கிற பாஜக அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல அவர் மத்திய அமைச்சராக போகிறார் அப்படிங்கிற பேச்சும் வருது. அவருக்கு ஏதாவது கொடுத்து சரி கட்ட பாப்பாங்கன்னு கேட்டா, அவருடைய வீடியோ புகழ் அவரு ரகசியமா கேமரா வச்சிருக்காரு. யாராரு அமித்ஷாவுடைய கேமரா கூட சிக்கிருக்கலாம். அவர் கேமரா புகழ் KT ராகவன் தேசிய பொதுச் செயலாளரை ஒழிச்சவரு. மோடியுடைய கண்காணிப்பு கூட வச்சிருப்பாரு. அப்படிப்பட்டால் IPS அதிகாரியா இருந்து இந்த வேலையை ஒழுங்கா பார்த்திருக்காரு. நிர்மலா சீதாராமன் இருக்கிற இடத்துல, ஜெய்சங்கர் இருக்கிற இடத்துல உட்கார வைப்பாங்களா? ஏன்னா அதான் ஆரியம் சூத்திரம் தான். அதனால அவங்களுக்கு எடுபடி வேலை செய்யற மாதிரி ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து தற்காலிகமா உட்கார வைக்கலாம். அதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை, தமிழர்களுக்கும் எந்த பயனும் இல்லை என்பது கருத்து. திமுகவை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாரு. அண்மையில நடந்த கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் செருப்பு அணியணும் அப்படின்னு வலியுறுத்தி செருப்புலாம் கொடுத்திருக்கிறார். அப்ப திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நயினார் முடிவு பண்ணிட்டாரு, இப்ப நீ நினைக்கிற கனவு பழிக்காது, அதனால வெட்டியா செருப்பு இல்லாம கால் கையை கெடுத்துக்கிட்டு இருக்காத, செருப்பு அணிவிச்சுக்க அப்படின்னு சொல்லி கனவு பழிக்காது, திமுக வீட்டுக்கு போகாது, திமுக தான் தொடரும் என்பதை நயினார் நாகேந்திரன் சீனியர் காரணத்தினால உணர்ந்து கொண்டு செருப்பை அணிவிக்க வைத்திருக்கிறார் தான் எப்படி கருத்தாகும். முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு
கூட்டத்தில் பேசும் பொழுது இங்குள்ள சிலர் மிரட்டி கூட்டணி வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க ஜெயிக்க முடியாது, எந்த ஷா வந்தாலும் எங்களை ஆள முடியாது, டெல்லிக்கு அடிபணிகிறது தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடு டெல்லிக்கு எப்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறார். சரியான கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து, நம்முடைய தளபதி ஸ்டாலினுடைய கருத்து. கடந்த கால வரலாறையும் பாத்தீங்கன்னா 1938 தொடங்கின இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அடிபணிந்து டெல்லி சர்க்கார் இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகின்ற வரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று நேரு வாக்குறுதி கொடுக்கும் வரை போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றவர்கள். இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலை, இந்தியாவே இந்திரா காந்திக்கு பின்னால் சென்ற நேரத்திலே தெற்கே கலைஞர் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவை கூட்டி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம், இந்திரா காந்தி அவர்களே நீங்கள் கொண்டு வந்த நெருக்கடி நிலையை வாபஸ் பெறுங்கள் என்று சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட ஒரே நாடு தமிழ்நாடு தான். அது மட்டுமல்ல, அன்றைக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்கள், EMS நம்பூரிபாட் போன்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஜனநாயகத்துடைய தென்றலை தமிழ்நாட்டில் தான் பார்க்கிறோம் என்று அன்றைக்கு சொன்னார்கள். பெருந்தலைவர் காமராஜரை கைது செய்யக்கூட அன்றைக்கு உத்தரவு நேரத்திலே நேரடியாக முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் காமராஜர் அவர்களை சந்தித்து, இந்த ஆட்சி இருக்கு வரை உங்களை கைது செய்ய மாட்டேன், உங்களை கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் சொன்னார். ஆட்சி அன்றைக்கு பறிக்கப்பட்டது, கலைக்கப்பட்டது, உரிமைக்காக குரல் கொடுத்தார். இன்றைக்கு தேசிய கொடியை இந்தியாவில் கூடிய முதலமைச்சர்லாம் ஏற்றுறதுக்கு காரணம் கலைஞர் அந்த உரிமையை வாங்கி கொடுத்தார். இன்றைக்கு நீட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன் மசோதாக்களுக்கு. நீங்க நினைவு வச்சுக்கிறீங்க, 90ல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது, கவர்னர் கையெழுத்து போட மாட்டேனாரு. அதர்வைஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கவர்னர் கையெழுத்து இல்லாம ஆட்சியை கலைத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் கவர்னர் கையெழுத்தே இல்லாம 10 மசோதாக்களை நிறைவேற்றி இருக்கிறார். இதான் தமிழ்நாடு, இதான் திராவிடம். ஆனா அவர் பேசுவது, சொல்லுவதை செய்கிறார், செய்வதை சொல்லுகிறார். அதனால அமித்ஷா எல்லாம் அந்த பக்கம் வச்சுக்கலாம், குஜராத், மும்பை, டெல்லி அந்த பக்கம் வச்சுக்கலாம். இது சுயமரியாதை மண். பெரியாரால் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு சுயமரியாதை வீரர்கள் நடமாடுகின்ற இந்த மண்ணுல இன்றைக்கும் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் இந்தியாவிலேயே சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக பாஜகவை மோதுகின்ற முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாடு தான், திமுக தான், திராவிட முன்னேற்ற கழகத்தினால கூட்டணி தான், தமிழ்நாட்டு மக்கள் தான். அதனால அமித்ஷா யார்கிட்ட வேணாலும் மிரட்டலாம், உருட்டலாம். நேருவை சந்தித்த இயக்கம், இந்திரா காந்தியை பார்த்த இயக்கம், மூத்தறிஞர் ராஜாஜியை சந்திச்ச இயக்கம், மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி திமுக நசுக்குன்னு சொன்ன பக்தவச்சலத்தை பார்த்த இயக்கம். ஆனா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வேணா சண்டீர்த்தனம் காட்டலாம். ஏன்னா மான காப்பாத்துறதுக்கு பாவம் சரண்டர். இவர் வாரிசு அரசியல் பேசுறாரு. கலைஞர் தாம் மகனை திருமணமாகி 3 மாதத்தில் விசா கொடுமையிலே சிறைக்கு அனுப்பினார். அவருடைய மகன் தான் இன்னைக்கு கொள்கை வாரிசு. நீ உன் மகனை மிதுன் பழனிசாமியை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய இயக்கத்தை பூலாவரி சுகுமாரனும் வத்தலக்குண்டு ஆறுமுகமும் சிந்திய ரத்தத்தால் உருவான ரெட்டால அதிமுக கொண்டு போய் டெல்லியில அமித்ஷா காலில் அடகு வச்சுட்டீங்களே, வித்துட்டீங்களேப்பா. அதனால அமித்ஷாவுடைய மிரட்டல், உருட்டல் முதலமைச்சர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எடுபடாது. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.